பெஞ்சல் புயல் எதிரொலியாக கடலோர மாவட்டங்களில் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் சேதாரங்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நவம்பர் 29 பிற்பகல் 2:30 மணி அளவில் புயலாக வலுப்பெற்றது. இந்த புயலுக்கு சவுதி அரேபியா பரிந்துரைத்த ஃபெங்கல் என்ற பெயர் வைக்கப்பட்டது. ஆரம்பம் முதலே லேசாக நகர்வதும் சில மணி நேரங்கள் நகராமல் ஒரே இடத்தில் நீடிப்பதுமாக போக்கு காட்டி வந்த ஃபெங்கல் புயலானது நவம்பர் 30 இரவு 7 மணிக்கு மேல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்க தொடங்கியது. இதனால் கடலோர மாவட்டங்களில் பலத்த சூறாவளி காற்று வீசியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து இடைவிடாத கனமழை பெய்தது. வாலாஜாபேட்டை அடுத்த செங்காடு கிராமத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் பழமை வாய்ந்த புளிய மரம் ஒன்று வேரோடு மின்கம்பம் மீது சாய்ந்தது. இந்த நிலையில் கிராமத்தில் மரம் வேரோடு மின்கம்பத்தின் மீது சாய்ந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து 12 மணி நேரத்துக்கும் மேலாக மின்சாரம் இல்லாமல் கிராமமே இருளில் மூழ்கியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் மஞ்சக்குப்பம், புதுப்பாளையம், நவநீத நகர், கங்கனாகுப்பம் ஆகிய பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. வீடுகளுக்குள் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்தே வருவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடான சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் நகர பகுதியில் சூறை காற்றுடன் வீசிய கனமழையால் 2 வீடுகளில் சுவர்கள் இடிந்து சேதமடைந்தன. விழுப்புரத்தில் கனமழை காரணமாக அனைத்து இடங்களிலும் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஃபெங்கல் புயல் கரையை கடந்த நிலையில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் மழைநீர் சூழ்ந்து ஏரி போல் காட்சியளித்தது. பேருந்து நிலையம் சுற்றி 3 அடிக்கு மேல் தண்ணீர் இருப்பதால் பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே செல்லாமல் வெளியில் இருந்து இயக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் நொச்சலூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக தரைப்பாலம் நேற்று பெய்த மழையில் அடித்து சென்றதால் தாயனூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ஊர்களுக்கு செல்லும் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெஞ்சல் புயல் காரணமாக சூறாவளி காற்று வீசியதில் கிளியூர், நத்தாமூர், சின்னக்குப்பம் உட்பட சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளம் பயிர்கள் சேதமடைந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்து இருக்கக்கூடிய தீர்த்தகிரி வலசை பெரிய ஏரி நிரம்பியதால் அங்கிருந்து வெளியேறிய தண்ணீர் விளை நிலங்களில் சூழ்ந்தது. இதனால் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். இதேபோல திருத்தணியை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் 100 ஏக்கர் அளவிற்கு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் தொடர் மழை காரணமாக நீரில் மூழ்கின. இதனால் 50 லட்சம் ரூபாய் வரை பெரும் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மேலும் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. சரியான முன்னெச்சரிக்கை மற்றும் வாய்க்கால்கள் தூர்வாராததே மழை வெள்ளத்திற்கு காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இடைவிடாமல் பெய்த கனமழையின் காரணமாக ஸ்ரீபெரும்புதூர் அருகே படப்பை, வண்டலூர், வாலாஜாபாத் நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியது. ஏற்கனவே படப்பை பஜாரில் மேம்பாலம் கட்டும் பணி நடந்து வருகிறது. இதனால் சாலையின் இரு மார்க்கத்திலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு சாலைகள் குறுகலாக உள்ளன.
தற்போது இந்த சாலையிலும் மழைநீர் தேங்கி நிற்பதால் வண்டலூர் வாலாஜாபாத் மார்க்கத்தில் செல்லும் வாகனங்கள் சிரமத்தோடு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. சென்னை குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனை மற்றும் நெஞ்சக மருத்துவமனை தரைத்தளத்திற்குள் வெள்ளம் புகுந்ததால் நோயாளிகள் கடும் அவதி அடைந்தனர். குறிப்பாக குரோம்பேட்டை பகுதியில் உள்ள டிபி மருத்துவமனைக்கு செல்லும் பாதையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் நோயாளிகள் மற்றும் நோயாளிகளுடன் தங்கியிருக்கும் உறவினர்கள் மருத்துவமனைக்கு உள்ளே வரவும் வெளியே செல்லவும் கடும் சிரமங்களை எதிர்கொண்டனர். ஜிஎஸ்டி சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் மருத்துவமனைக்குள் தண்ணீர் செல்லாத வகையில் குரோம்பேட்டை காவல்துறையினர் மணல் மூட்டைகளை அடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். பனகல் பார்க் சாலையில் வெள்ள நீரில் சிக்கி நின்று போன ஆட்டோவை பின்னால் வந்த அரசு பேருந்து ஒன்று 500 மீட்டர் வரை தள்ளி மேடான பகுதியில் நிறுத்த உதவிய காணொளி இணையத்தில் வைரலானது. பெங்கல் புயல் காரணமாக வெளுத்து வாங்கிய கனமழையால் சென்னை கூவம் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் சென்னை மதுரவாயலில் இருந்து நொளம்பூர் செல்லக்கூடிய பாலம் வெள்ள நீரில் மூழ்கியது. இதனால் போலீசார் அப்பகுதியை வாகன ஓட்டிகள் கடக்காத வண்ணம் தடுப்புகள் அமைத்தனர். மேலும் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. கனமழை காரணமாக சென்னை கத்திவாக்கம், மாணிக்கம் நகர், வியாசர்பாடி, பெரம்பூர், ஸ்டான்லி நகர், நுங்கம்பாக்கம், கெங்குரெட்டி, துரைசாமி, அரங்கநாதன் ஆகிய 9 சுரங்க பாதைகளில் மழைநீர் தேங்கியது. இதேபோல தாம்பரத்திலிருந்து சிட்லப்பாக்கம் பிரதான சாலை முழுவதும் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியதால் அந்த பகுதியில் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். மேலும் இந்த சாலையை கடப்பதற்காக பெண்களும் ஆண்களும் ஆபத்தான முறையில் சுவற்றில் தாவி தாவி செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். சென்னை போரூர் குன்றத்தூர் செல்லக்கூடிய சாலை கெருகம்பாக்கம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு சுற்றுச்சுவர் புயல் காற்றின் வேகம் தாங்காமல் உடைந்து கீழே விழுந்தது. மேலும் அடுக்குமாடி குடியிருப்பின் சுற்றுச்சுவர் உடைந்து கீழே விழுந்ததில் அந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த மின்மாற்றி மீது விழுந்து மின்மாற்றி சேதமடைந்தது. இதன் காரணமாக அப்பகுதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. பெஞ்சல் புயல் காரணமாக மெரினா கடற்கரையில் வீசிய பயங்கர காற்றால் மெரினா சர்வீஸ் சாலை, லூப் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள புற காவல் நிலைய போலீஸ் பூத் சரிந்து விழுந்து முற்றிலுமாக சேதமடைந்தது.